நிறைய பேருக்கு ஜாதகத்தில் ஆயுள் பயம்னு ஒன்று இருக்கும். இந்த 8வது இடம்ங்கிறது ஆயுளில் தான் குறிக்குது. அப்படி இருக்கப்போ அந்த ஆயுள் பயம் நீங்கிறதுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு போகலாம், எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்? பொதுவாகவேம்மா 8ஆம் இடம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்றத முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த 8 அப்படிங்கிறது தான் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அந்த ஆயுள் பயம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், சூரிய பகவானாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆயுள் பிரச்சனை வந்துருச்சு. குறிப்பாக அந்த ஆயுள் சார்ந்த விஷயங்கள் பயங்கள் யாருக்கு அதிகமாக ஏற்படும்னா அந்த 60ஆம் கல்யாணம் நெருங்க போகிறவங்களுக்கு ஏற்படும்ன்றதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதுக்கு திருக்கடையூர்லாம் போகலாம் அப்படிங்கிறது அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது 8 அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். அப்போ அந்த 8குடி முருகன் இருக்கார். அந்த 8குடி முருகனை போய் வழிபடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய 8ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நீங்கிரும். 8ஆம் இடம் ஆயுள் மட்டும் கிடையாது, 8ஆம் இடம் தான் அவமானம்னு சொல்லக்கூடிய இடமும்.